புதுவையில் சிறப்பாக நடந்து முடிந்த நாணய கண்காட்சியின் தொகுப்பு. ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு காலை வணக்கம். நம்ம சேனலில் கிளிம்சஸ் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதுவை பாண்டிச்சேரியில் சிறப்பாக நடந்து முடிந்த நாணய கண்காட்சியின் தொகுப்பு. ஏற்கனவே இதை பற்றி நம்ம காணொலி வெளியிட்டு இருந்தோம். அதில் வாய்ப்பு கிடைச்சா இங்கே போவோம், அட்டன் பண்ணுவோம்னு நம்ம சொல்லியிருந்தோம். வாய்ப்பு கிடைச்சிது. சிறப்பாக நாங்கள் போயிட்டு வந்திருந்தோம். நாணய கண்காட்சி பாண்டிச்சேரி அதை பற்றி விளக்கமாகவே நான் போன காணொலியில் சொல்லியிருந்தேன். ஃப்ரெஞ்ச் டெரிட்டரி, அதில் எப்படி அந்த ஆடியன்ஸ் இருப்பாங்க, செலக்டட் ஆடியன்ஸ் இருப்பாங்கன்றதை பற்றி பேசியிருந்தோம். ஸோ அந்த எதிர்பார்ப்போடு தான் நாங்கள் போனோம். பிரமாதமாக நடந்தது. எதிர்பார்த்த அளவு நடந்தது. சிறப்பாகவே நடந்தது. இந்த ஒரு கண்காட்சி எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி நடத்தணும், ஒரு இன்ட்ரடக்ஷன் ஃபங்க்ஷன், ஒரு வேலிடேட்டரி ஃபங்க்ஷன் எப்படி நடக்கணுன்றதுக்கு ஒரு விழாவுக்கு இலக்கணமாக இந்த கண்காட்சி நடந்தது. ஆரம்ப விழா, புத்தக வெளியீட்டு விழாவுக்கு மாண்புமிகு திரு லட்சுமி நாராயணன் அவர்கள், பொதுப்பணித்துறை அமைச்சரே வந்திருந்தார். இதை ஒருங்கிணைத்தவர், நடத்தினவர் திரு கோவி ராமன் அவர்களின் நீண்டகால நண்பர்ன்றனால அமைச்சர் பொறுமையாக எல்லாரையும் பார்த்துட்டு அந்த கலெக்ஷன், டிஸ்பிளே, டீலர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து கலந்துரையாடிட்டு போனார். நம்ம ஜேஆர் காயின்ஸ் அண்ட் ஜெம்ஸ்டோன் சார்பாக நடந்த ஸ்டாலில் பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சர் வந்தார். நமக்கு அந்த ஒரு சிறப்பு அஞ்சல் தலை நமக்கு எப்போதுமே ஒரு ஹைலைட்டாக இருக்கும். அந்த அஞ்சல் தலை அதாவது அரைவல் ஆஃப் விஜயான்னு சொல்லிட்டு இலங்கையின் பூர்வ குடிகள் தமிழர்கள்ன்றதுக்கு ஆதாரமாக இலங்கை அரசாங்கமே வெளியிட்டு வித்ட்ரா பண்ண அஞ்சல் தலையை பற்றி நான் சொன்னேன். பொறுமையாக அமைச்சர் அவர்கள் ஒரு 4 நிமிஷத்துக்கு மேலே நின்று பொறுமையாக கேட்டார். அதை பற்றி விசாரிக்கவும் செஞ்சார். அந்த அளவுக்கு சிறப்பாக நடந்தது. மேலும் அங்கே உள்ள பிரபலர்கள், ஆர்வலர்கள் விஐபிஸ் எல்லாம் நல்லா வந்தாங்க. பொறுமையாக எல்லாத்தையும் விழாவை சிறப்பித்தாங்க. முடியும் போது திரு நல்லம் டாக்டர் ஐயா பரிசுகள் கொடுத்தாரு, சான்றிதழ் கொடுத்தாரு. வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாளுமே அந்த ஊடகங்கள், பிரிண்ட் மீடியாவில் நல்லா வந்தது. யூடியூப்பு, மற்ற லோக்கல் டிவி சேனல்ஸ்லாம் இதை பற்றி வந்தனால மக்கள் திரளாக பங்கேற்றாங்க. நல்ல ஜென்ரல் க்ரௌடு, அதை பார்க்கணுன்னு வந்தவங்களே நல்லா பண்ணாங்க. அதே மாதிரி பேனர்ஸ் இங்கே வச்சனால மற்ற இங்கே லோக்கல் ஒரு ஆடியோ இது மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் தொடர்ந்து நம்ம ஆர்வலர்களை வர வச்சுட்டே இருந்தாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சிறப்பாக என்ன முயற்சி பண்ணணுமோ அது நல்லா நடந்தது. கவனிப்பு, சாப்பாடு, சின்ன சின்ன ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்து அவங்க ஒரு வேர்க்கடலை வீட்டில் சமைச்சதாக இருக்கட்டும், பாயாசம் வீட்டில் சமைச்சதாக இருக்கட்டும், ஜூஸ் கலக்குனதாக இருக்கட்டும், அவங்க வீட்டிலருந்தே செஞ்சுட்டு ரொம்ப பண்பாக நடத்துனாங்க. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஹால் மாத்திரம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்து கார் பார்க்கிங்கோடு இருந்தது அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்போ எல்லாரும் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஸ்டால் வாடகை எல்லாம் பார்த்தீங்க. ஒரு டீலர்ஸ் சார்பாக சொல்கிறேன் நான். ஸ்டால் வாடகை எல்லாம் போட்டால் 10,000, 15,000, 20,000 எல்லாம் போடுறாங்க. இவங்க வசூலித்த ஸ்டால் வாடகை வெறும் 4,000 ரூபா. இந்த 4,000 ரூபாய்க்கு இவ்வளோ வேலையெல்லாம் பண்ணுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ மாபெரும் வெற்றி அமைஞ்சது. தொடர்ந்து இந்த கண்காட்சியை சிறப்பாக நடத்தணும். இன்னும் ஒரு நல்ல இடத்துல இன்னும் மேலும் சிறப்பாக முயற்சி பண்ணி நடத்தணும்னு சொல்லி ஜேஆர் டிவைன் ப்ளஸ் சார்பாகவும் ஜேஆர் காயின்ஸ் அண்ட் ஜெம்ஸ் சார்பாகவும் கேட்டுக்கிறோம். நாங்கள் அங்கே எங்களோட டீலர்ஸும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வரத்துக்கு, ஸ்டால் வரத்துக்கு தயாராக இருக்கிறோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு பகிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி, லைக் பண்ண சொல்லி, ஷேர் பண்ண சொல்லி வலியுறுத்துங்க. நன்றி, வணக்கம்.